உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா மச்சங்களால் சில பேர் வந்துட்டு சினிமா துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க, டாப் பொசிஷன்லலாம் போயிருக்காங்க. ஒரு இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், ஒரு இடத்தை நீங்கள் தொட வேண்டும் என்றால், உங்களுடைய ஜாதகத்தில் அதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் எந்த இடத்தையும் நீங்கள் அடைய முடியாது. சாமி படங்களையோ இல்லை சித்தர் படங்களையோ அவங்களோட பாக்கெட்டில், பர்ஸில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வரமா சாபமா? இது வரமும் கிடையாது, சாபமும் கிடையாதுமா. இதற்கெல்லாம் மேல மனம் என்ன சொல்கிறது? அதே மாதிரி டே ஆஃப் பர்த் எந்த மாதிரி பலனை கொடுக்கும், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கா? இல்லை, சித்திரை மாதம் பிறக்கிறாங்களா, அவங்களுடைய ராசி அதிபதி சூரியனா கூட சொல்லலாம், மேஷ ராசி. சில குழந்தைகள் இந்த மாதிரி கிழமைகள்ல பிறக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இந்த பிறப்பே உன்னுடைய கடந்த பிறவியினுடைய மிச்சம்தான். அப்போ நீ அங்க என்ன செய்துட்டு வந்தியோ அதோடைய பலன்கள் இங்க அறுவடை பண்ணி ஆகணும். நீ எந்த ஒரு மனிதனும் தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பி தவறு செய்வதில்லை. அவனுடைய ஜாதகத்தில் அந்த கர்ம வினையின் அடிப்படையில் அவன் இந்த தவறை செய்தாக வேண்டும். இந்த பிறவியில் இந்த பிரச்சனையை சந்திச்சாகணும், இந்த தண்டனை அனுபவிச்சாகணும் இருந்தால் மட்டும்தான் தவறு செய்வான். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு பிரியாவின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு ஜோதிட ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்குமா. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா மச்சங்களால் சில பேர் வந்துட்டு சினிமா துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க, டாப் பொசிஷன்லலாம் போயிருக்காங்க. அதோட ராசி லக்குன்றதெல்லாம் உண்மையா? மச்சங்களை வைத்து ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆமா. இப்போ நியமராஜ் மாதிரி, நேமாலஜி மாதிரி மச்சங்களை யோகம் கொடுக்கிறதா, மச்சங்களால் அதிர்ஷ்டம் வந்திருக்கிறதா, அதுதான் சினிமாவிற்கு வந்ததுக்கு காரணமா, இதெல்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தாங்க, ஒரு இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், ஒரு இடத்தை நீங்கள் தொட வேண்டும் என்றால், உங்களுடைய ஜாதகத்தில் அதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் எந்த இடத்தையும் நீங்கள் அடைய முடியாது, எந்த இடத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. இது அங்கலட்சியம் சொல்லலாம், புரியுங்களா, அழகுக்காக சொல்லிக்கலாம், புரியுங்களா. அது ஒரு தனியான ஒரு தகவல் தான். அதுதான் காரணம் என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. சினிமாவில் பிரபலமாக இருக்கலாம், நட்சத்திரங்களை வைத்து, மச்சங்களை வைத்து, புரியுங்களா. ஆனால் அவங்க வருவதற்கே ஜாதகத்தில் இருக்கா? ஏன்னா தலையெழுத்துன்னும் போது சொல்கிறதுன்னா, ஒரு குழந்தை பிறக்குது பாருங்க, ஒரு பெண் பிறக்கிறா, ஒரு ஆண் பிறக்கிறான் குழந்தையாக, அப்பொழுதே தலையெழுத்து தீர்மானிக்கப்பட்டு விடுது. அதுதான் ஜாதகம். ஜாதகத்தை பார்த்தாவே அது கலைத்துறையா, நடிகையா, இல்லை இயக்குனரா, இல்லை கதைவசனகர்த்தாவா, அந்த யார் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, 10ஆம் இடத்து அதிபதி யார், 11ஆம் இடத்து அதிபதி யார், புரியுங்களா, அது எதை சொல்லுது. அப்போ இவங்க எங்கே போவாங்க? இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை தொழில் சொல்ல முடியும், புரியுங்களா. அப்போ எது மையம்? ஜாதகம் தான். ஜாதகத்தில் அதற்குரிய யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்திற்கே போக முடியும். வெற்றி பெறுவதற்கும் அந்த ஜாதகத்தில் அதற்கு யோகம் இருக்கணும். அப்போ மச்சம் என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் மட்டும்தான். அது அதுதான் அடிப்படையோ, அதுதான் யோகமோ, அதன் காரணமாகத்தான் வந்தாங்க ஜெயிச்சாங்கலாம் நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா பலர் வந்துட்டு சாமி படங்களையோ இல்லை சித்தர் படங்களையோ அவங்களோட பாக்கெட்டில், பர்ஸில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வச்சுக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வரமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை அது வந்துட்டு சாபமாயா? இந்த வரமும் கிடையாது, சாபமும் கிடையாதுமா. இப்போது ஒரு விஷயம் இருக்குது, இந்த தன்னம்பிக்கைன்னு பேசுகின்ற போது இந்த நெகட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவிட்டி இருக்குது. உங்களுடைய மனம் எதை சொல்லுகிறதோ அதுதான் வாழ்க்கையாக இருக்குது. எதை நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அதுதான் வெற்றியாக இருக்குது. நீங்கள் சாமி படத்தை பற்றி சொல்கிறீங்க, சித்திர படத்தை பற்றி சொல்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீப கால ஆண்டில் அம்மாவுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தவங்க, புரட்சி தலைவர் படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தவங்க, கலைஞருடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தவங்க, இப்போது தற்காலத்தை பார்த்து எடப்பாடியோட படத்தை பாக்கெட் வச்சுருக்காங்க, முதல் ஸ்டாலின் படத்தை பாக்கெட் வச்சுருக்காங்க. இது வரமும் கிடையாது, சாபமும் கிடையாது. அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி. இதை வைத்து கொண்டால் இதன் வழியாக நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இல்லை நமக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பார்க்குறவங்களாம், இவர் அந்த டிவோட்டிஸ் போல இருக்குது, அவருக்கு ஒரு வேண்டியவர் போல இருக்குது, ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அப்போது இதற்கெல்லாம் மேலே மனம் என்ன சொல்கிறது, புரியுங்களா. நான் முதல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன், ஒரு மனிதனுடைய ஜாதகம்தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் வேண்டுதல்கள் என்னென்னா, தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போவது போல,
சில வேண்டுதலை வந்து ஒரு சிரமங்களை குறைக்கலாம். ஆனால் அதுவே தீர்மானமாக நிச்சயமாக இருக்க முடியாது. இந்த சாமி படமோ சித்தர் படமோ இஷ்ட தெய்வங்களை வணங்குற விஷயங்களோ நமக்கு ஒரு ஆறுதலான நம்பிக்கையான ஒரு விஷயம். இது சரியா சொல்ல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்துட்டாவே ஒரு மனுஷன் ஜெயிச்சிட முடியும். என்கிட்ட ஜாதகம் கேட்க வராங்க, நான் சரியாக பலனை சொல்லிடுறேன். இந்த நேரத்திற்கு பிறகு இந்த காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு யோகம் வருது, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சார் முடியுமா, சார் நடக்குமா, சார் நடக்காதா? என்னென்னா ஒரு வழிகாட்டுதல் நம்ம பண்ணுறோம். வழிகாட்டல் செய்கின்ற போது என்னன்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீ முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் இங்கே உட்கார்ந்த இடத்துல எதிரில் உட்காந்துக்கிட்டே சார் நடக்குமா, சார் நடக்குமா, நடக்காதா, போகலாமா, எப்போ அந்த நெகட்டிவான திங்கிங் இருக்கோ அந்த மனிதர்களால் வெற்றி பெற முடியாது. மனம் வந்து மிகப்பெரிய சக்திங்க. நீங்கள் ஒரு தீர்மானத்தை வெளியே போங்க, இன்னைக்கு ஜெயிக்க முடியும் போங்க, ஜெயிக்க முடியும். நடக்குமோ நடக்காத ஒரு ஆசோலேஷனோட போங்க, நிச்சயமாக நீ போகிற விஷயம் சங்கடத்தில் தான் முடியும். அதுபோல இந்த இறைவனுடைய படம் என் பாக்கெட்டில் இருக்கின்ற போது எனக்குள் நம்பிக்கை இருக்கு. இந்த சித்தருடைய படம் என் பாக்கெட்டில் இருக்கின்ற போது எனக்குள் நம்பிக்கை இருக்கு, அவர் பார்த்து கொள்வார். இப்போ நிறைய வாகனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தருடைய படத்தை வச்சுருப்பாங்க, தெய்வ படத்தை வச்சுருப்பாங்க. காரணம் அந்த வாகனங்களுக்கு எந்த விபத்துகளும் ஏற்பட்டு விடக்கூடாது. புரியுங்களா? அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அழுத்தமாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் தோல்விகள் நம்ம வந்து சூட ஆரம்பிக்கும். அதனால் இது வரமும் கிடையாது, சாபமும் கிடையாது, நம்முடைய நம்பிக்கை. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த தேதி நேரம் இந்த டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. அது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி டே ஆஃப் பர்த் அந்த பிறக்கிற தினம் வந்து கிழமை வந்துட்டு எந்த மாதிரி பலனை கொடுக்கும், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கா ஐயா? இப்போது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறைகள் இருக்குது. இப்போ நம்ம சந்திரனை வச்சு ஜாதகம் பார்ப்போம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சூரியனை வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் நியூமராலஜி வச்சு ஜாதகம் பார்க்குறாங்க. என்னோட ஒவ்வொருவருக்கும் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு எது நம்பிக்கையாக இருக்கோ எது சரியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம், தமிழ்நாட்டில் 9 கிரகங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கி வரோம். ஒரு சித்திரை மாதம் பிறக்கிறாங்களா, அவங்களுடைய ராசி அதிபதி சூரியனா கூட சொல்லலாம். நம்ம இப்போ சித்திரை மாதம் பிறகு போகிற மேஷ ராசி, இப்படி சூரியனை வச்சு கூட ராசி சொல்ல முடியும். நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா டேட் ஆஃப் பர்த், புரியுது, பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், இந்த மூன்றையும் கூட்டி வருகின்ற ஒரு தேதி. அது வந்து எந்த தேதியில் வருது, அது வந்து எல்லாம் அதிர்ஷ்டமாக பார்த்துட்ருக்கோம். பிறந்த தேதி ஒன்று பார்ப்போம், கூட்டு தேதி ஒன்று பார்ப்போம், இரண்டையும் அதிர்ஷ்டமாக பார்ப்போம். அதற்கு மேற்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அந்த பிறந்த கிழமை அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? இப்போது நீங்கள் மேஷ ராசியில் பிறந்து வச்சுங்களேன். மேஷம் என்பது செவ்வாயுடைய ஆதிக்கம், அது 9ஆம் எண். அங்கேயே அசுவினின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது கேதுடைய ஆதிக்கம், அது 7ஆம் எண். அங்கேயே பரணின்னு நட்சத்திரம் இருக்குது, அது சுக்கிரன், அது 6ஆம் எண். அங்கேயே கார்த்திகன்னு நட்சத்திரம் இருக்குது, அது சூரியன், அது 1ஆம் எண். இப்போது மேஷத்தில் பிறந்தவங்க பூரா பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. கூட்டு கலவை என்பது இருக்கும். என்ன கலவை? கேதுவும் செவ்வாயும் கலந்து, சுக்கிரனும் செவ்வாயும் கலந்து, சூரியனும் செவ்வாயும் கலந்து, இந்த 2 தன்மைகளும் அந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம். நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்போ பிறந்த தேதி, பிறந்த மாதம், கூட்டு தேதி, இது ஒரு தன்மை வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு கால்குலேஷன் கிடைச்சி போச்சு. நீங்க பிறந்த கிழமைன்னு கேட்குறீங்க. திங்கள் கிழமை யாருடைய கிழமை? சந்திரனுடைய கிழமை. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் திங்கள் கிழமையில் பிறந்தவர்கள். செவ்வாய்க்கிழமை யாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாயுடைய ஆதிக்கம் அந்த நபருக்கு, அந்த ஜாதகருக்கு இருக்கும். புதன்கிழமையில் பிறந்தால் புதனுடைய ஆதிக்கம் இருக்கும். வியாழக்கிழமையில் பிறந்தால் குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் பிறந்தால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும். சனிக்கிழமை சனியுடைய ஆதிக்கம். இப்போ இதுதான் அடிப்படை. அப்போது அந்த ஆதிக்கம், எந்த ஆதிக்கம் அந்த நபருக்குள்ள இருக்குது. நீங்கள் ஒரு ராசி பார்த்து ஈஸியாக முடிவு பண்ண முடியுங்க, ஒரு கேரக்டர் முடிவு பண்ண முடியும். இந்த நபருடைய பேச்சு இப்படி தான் இருக்கும், செய்கை இப்படி தான் இருக்கும். சில பேர் பார்த்தா ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக பேசுவாங்க, சில பேர் ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க. அவங்க பிறந்த ராசி லக்னம் தான் காரணமாக இருக்கும். இந்த பிறந்த கிழமையும் அதனோடு ஒத்து போகும். திங்கட்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்களா கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வச்சுக்கோங்க சூரியனுடைய ஆதிக்கம், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது, அதே தான் சிம்ம மாதிரி தான். அதுவே புதன்கிழமை பிறந்தாக்கலாம் வச்சுங்களேன், இப்போ கன்னி ராசி இல்லை மிதன ராசி மாதிரி ரொம்ப பவ்யமாக, இப்படி செயல்பாடுகள் இந்த கிழமைகள் பிறக்கின்ற போது வேறுபடும். அது ஒட்டி வரும் உங்களுக்கு.
2 விதமான தன்மைகள் அவர்களுக்குள் இருக்கும். பொதுவாக எந்த பாதகமும் கிடையாது. அது எல்லாமே கர்ம வினை தாங்க. வாங்கிட்டு வர மறுபடியும் சொல்றது தான், இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீ இப்படி இருக்க வேண்டும், இங்கே பிறந்து இந்த நடவடிக்கை நீ மேற்கொள்ள வேண்டும், இப்படி வாழ வேண்டும், மற்றவர்களை வதைக்க வேண்டும், இல்லை மற்றவர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், அதற்கு உனக்கு பிறவி இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கிழமையாகட்டும் தேதியாகட்டும் எல்லாமே அதை ஒட்டித்தான். இப்போ வந்துட்டு சில குழந்தைகள் இந்த மாதிரி கிழமைகள்ல பிறக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ 2 விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். பிறப்பை தீர்மானிக்கிறது யாரு? கடவுள் தான். இறப்பை தீர்மானிக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு கேள்வி ஒட்டி தான் கேள்வி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தீர்மானிக்கிற சக்தி மட்டும், பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கின்ற சக்தி இறைவன் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த 2மே யாருக்குமே தெரியாது. இப்போ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு வரேன், கேட்குறவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? பேசிட்டு வரேன், என்ன நீ கர்ம வினையை அனுபவிக்கணும். இப்போ நம்ம என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கலாமே, இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கலாமே, இல்லை ஒரு நிமிடம் தள்ளி பிறந்திருக்கலாமே. இப்போ நிறைய பேர்கிட்ட இப்போ பிறந்திருந்தா ராசி மாறி இருக்குமே, இப்போ பிறந்தது லக்னம் மாறி இருக்குமே. ஐயா, நீ பிறப்பு எடுத்திருக்க இல்லையா? பிறப்பு, இந்த பிறப்பே உன்னுடைய கடந்த பிறவியினுடைய மிச்சம்தான். அப்போ நீ அங்க என்ன செய்துட்டு வந்தியோ அதோடைய பலன்கள் இங்க அறுவடை பண்ணி ஆகணும். நீ அது நல்ல பலனோ கெட்ட பலனோ எந்த பலனாக இருந்தால் பலன் இங்க அறுவடை பண்ணி ஆகணும். அதற்காக தான் பிறவியோடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிழமையில பிறக்கக்கூடாது, இந்த கிழமையில பிறக்கலாம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா பிறப்புகளுக்குமே கடந்த பிறப்பின் வினையோடு தான் இந்த பிறப்பு நிகழ்கிறது. இந்த பிறப்பில் அவர்கள் கடந்த பிறவியின் மிச்ச சொச்சங்களை, பாவ புண்ணியங்களை அனுபவித்தாக வேண்டும். அதற்காகத்தான் பிறப்பே வழங்கப்படுது. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க, மேலே வரவே முடியாது. சில பேர் ரொம்ப அசால்ட்டாக மேலே வந்துடுவாங்க. அப்போ இன்னும் அவர் நம்ம கூட பிறந்தாரு, அவர் அப்படி ஆயிட்டாரு. நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தானே பிறந்தோம், ஒன்றா தானே வாழ்ந்தோம், ஆனால் அவர் இன்னைக்கு அப்படி இருக்காரு. அப்போ அது பூர்வ புண்ணிய பலன், நீ அதை புரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு ஆன்மீக பேச்சு மாதிரி ஆகிப்போச்சிங்க. இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மனிதரை திருத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. முதலில் நீ திருந்து, மற்றவர்களுக்கு பாவம் இழைக்காதே, துரோகம் இழைக்காதே. எதை நீ செய்கின்றாயோ அது நாளை உன்னை வந்து சேரும், உன்னுடைய சந்ததியை வந்து சேரும். புரியுங்களா? அதற்காகத்தான் அடுத்த பிறவியில் நீ நல்லபடியா நல்ல பலனை அனுபவிக்கணும்னா இந்த பிறவியில் நல்லவனாக இரு, முடிந்தவரை புண்ணியங்களை செய். முதலில் எந்த குழந்தைகளையும் எந்த ஜாதகரையும் தவறானவர் என்ற இடத்திற்கு நீங்க கொண்டு வரவே கூடாது. புரியுங்களா? கொண்டு வரவே கூடாது. எந்த ஒரு மனிதனும் தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பி தவறு செய்வதில்லை. அவனுடைய ஜாதகத்தில் அந்த கர்ம வினையின் அடிப்படையில் அவன் இந்த தவறை செய்தாக வேண்டும், இந்த பிறவியில் இந்த பிரச்சனையை சந்திச்சாகணும், இந்த தண்டனையை அனுபவிச்சாகணும் இருந்தால் மட்டும்தான் தவறு செய்வான். இப்போ யாராவது திருடன் ஆசைப்படுவாங்களா? யாரோ கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? யாரோ பாதை மாறணும்னு ஆசைப்படுவாங்களா? அது சங்கடம் தெரியும்ல. அதையும் மீறி கொண்டு போய் அங்கே சேர்க்கிறதுனா காரணம், கடந்த பிறவில் நீ என்ன தவறு செய்து விட்டு வந்திருக்காயோ அதை இந்த பிறவில் நீ அறுவடை செய்கிறாய். புரியுங்களா? அப்போ இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, என் பிள்ளை பண்றதை பிடிக்கவே இல்லை சொல்ற, ஆனா நீ செய்த பாவம் இருக்கு பாருங்க, அதுதான் உனக்கு அந்த பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளையின் வழியாக நீ தண்டனை அனுபவிக்கணும், உனக்கு வினைகள் சேர வேண்டும். அதன் காரணமாகத்தான் அந்த பிள்ளையை ஓ வயிற்றிலிருந்து பிறந்திருக்கு. உன்னுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை பிறந்த காரணத்தினால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. 2 பக்கமும் இருக்கு இல்லைங்களா? இப்ப தாய் தந்தை செய்த பாவங்கள் இருக்கு பாருங்க, அது இப்படியாப்பட்ட பிள்ளைகள் பிறக்கணும், அந்த பிள்ளைகளின் வழியாக இந்த பலனை நாம் அடையணும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கணும், இந்த தந்தை நமக்கு தந்தையாக வர வேண்டும், இதன் காரணமாக நாம் இந்த சங்கடத்தை அனுபவிக்க வேண்டும். இது 2 அடிப்படையான விஷயம். புரியுங்களா? அதற்கு யாருமே குறை சொல்லக்கூடாது. இன்னொன்னு, யாருமே குற்றவாளிகள் கிடையாது. கிரகங்கள் அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். ஒரு நிமிஷங்க, ஒருத்தர் ஒரு கொலையாளி அவர்களுக்கான ஒரே ஒரு நிமிஷம். புரியுங்களா? எல்லா செயல்களுமே ஒரு கண்மூடி கண் திறப்பதற்குள் முடிந்து விடுகின்ற விஷயம்தான். அதனால இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஜென்மத்தில் செய்த பாவம். அப்ப தண்டனை அனுபவிக்கிறார். இப்போதாவது இனியாவது திருந்துவோம், திருந்த கற்றுக்கொள்வோம். கண்டிப்பா.